ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் சிம்கோ அக்ரி, அதாவது சிம்கோ ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து நேத்து வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடியவங்களுக்கு ரிசல்ட் வந்து எவ்வளவு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பத்தி எப்படி செக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டில இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க எக்ஸாமுக்கு வந்து எப்படி வந்து என்ட்ரி ஆகுறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிம்கோ, அதாவது வந்து சிம்கோ ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து நீங்க எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க. அந்த எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேத்து வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர் இந்த 3 விதமான டிஃபரெண்ட் போஸ்டிங்க்கு வந்து நீங்க வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அது அப்ளை பண்ணவங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதி அதுக்கான ரிசல்ட்டுமே வந்து நேத்து வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க எந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணிருந்தீங்களோ அந்த எக்ஸாமுக்கு நேரா இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து சேல்ஸ்மேன் அப்படிங்கறதுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா சேல்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓஏ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சூப்பர்வைசர் அப்படின்னா வந்து கீழ இருக்கக்கூடிய டேப் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான நீங்க மார்க் வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஸ்கோர் கார்டை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகுது. இந்த இடத்துல நேம் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படிங்கிறது உங்க பேரு, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்க டேட் ஆஃப் பர்த், நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க மை அப்ளிகேஷன்ல போயிட்டு பார்க்கும்போது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய நேம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பார்த்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா பிரியால இருக்கக்கூடிய நேம் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். உங்களோட இனிஷியலோட இருக்கக்கூடிய நேம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேல சர்ச் பார்ல போயிட்டு சர்ச் பண்ணி எடுக்கும்போது திவ்ய பிரியா அப்படிங்கிற இந்த நேம் வருது அப்படின்னா உங்களுடைய மார்க் என்ன, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, உங்களுடைய மார்க் இவங்க வந்து 39 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி உங்களாலேயும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்க முடியும். இதை ஒன் பை ஒன்னா நீங்க வியூ பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுடைய மார்க் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ மார்க் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கான கட் ஆஃப் வந்து எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். அந்த ஆப்ஷன்லயே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, சிம்கோ எக்ஸாம் ரிசல்ட் அண்ட் கட் ஆஃப் மார்க்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஃபைனலா வந்து டவுன்லோட் கட் ஆஃப் மார்க்னு இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து மொபைல் போன்ல டவுன்லோட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கட் ஆஃப் மார்க் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்றது, எப்படி பாக்குறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணி அதாவது பார்த்திருப்பீங்க, ரிசல்ட் பார்த்திருப்பீங்க. ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் கட் ஆஃப் மார்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரல் யூஆர் கேட்டகரிக்கு வந்து 40க்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல கேட்டகரியில அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 37, ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 36, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேல்ஸ்மேன்ல கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரல் யூஆர் கேட்டகரியில 45, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில 43, ஓபிசி கேட்டகரிக்கு 40, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 38 வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் வந்து ஜென்ரல் கேட்டகரினா அதாவது ஓபன் கேட்டகரி இருக்கக்கூடியவங்களுக்கு 45, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 42, ஓபிசி கேட்டகரிக்கு 40, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 37 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் அடிப்படையில நீங்க வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்ட மெயின் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஆகும். மெயின் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த கூட்டுறவு இந்த கோஆபரேட்டிவ் மூலியமா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்றதை மட்டும் என்னைக்குமே வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹால் டிக்கெட் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து முதன்மை தேர்வு, அதாவது ஃப்ரண்ட்ல பிலிம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை கிளியர் பண்ணவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க, இந்த கட் ஆஃப்க்கு மேல இருக்கக்கூடியவங்க, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க சேல்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கேட்டகரி வந்து ஓபிசி கேட்டகரியா இருக்கு. உங்களுடைய மார்க் வந்து ஒரு 42 மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க கட் ஆஃப் குள்ள வருவீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 39 மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபெயில், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாஸ் கிடையாது. உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து இதுல வந்து வராது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வராது. மெயின் எக்ஸாமுக்கு யாருக்கெல்லாம் ஹால் டிக்கெட் வருமோ இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேல இந்த கட் ஆஃப் மார்க்கு கரெக்டா அக்யூரேட்டா இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு அடுத்தடுத்த மார்க் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட் ரிலீஸ் எல்லாமே உங்களுக்கு இதே வெப்சைட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ரிசல்ட் வந்து பாத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களோட ஸ்கோர் மார்க் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.